அதில் வந்து 2 கரடி வந்து உட்காந்துருக்கேன். வெல்டன் மிஸ்டர் வால்டர் பட்ரியல் நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோவர் ரிச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரடியூர் வியூ பாயிண்ட். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏற்காடு மெயின் லேக்லேருந்து ஒரு 12.7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ டாப் ஹில் வியூ பாயிண்ட்லேருந்து போகிறனால நமக்கு இன்னும் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ வாங்க நம்ம போய் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சேஞ்ச் இருக்கா? இது ரோடெல்லாம் கிடையாது, ஃபுல்லாக வந்து தார் ரோடு கிடையாது, மண் ரோடு. ஸோ அப்படி உள்ள போயிட்டுருக்கோம். இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் எல்லாருமே வந்து விளாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து எங்கே போகிறோம் சத்யா? ஸோ அடுத்து வந்து நாங்கள் ஜென்ஸ் சீட் இல்லையா, லேடிஸ் சீட் நேற்று ஈவினிங் போயிருந்தோம். இன்றைக்கி ஜென்ஸ் சீட் போகலான்னு யோசிச்சிருக்கோம். அப்போ இது முடிச்சுட்டு லஞ்சு போய்க்கலாம். இல்லை முடிச்சு லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் யோசிப்போம். பார்த்தீங்கன்னா அஃசல் தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. பக்கம் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு வே, அதில் நடந்துகிட்ருக்கோம். கரடி வந்து செமையாக இருக்குது. கரடி உள்ளேருந்து எல்லாம் சத்தம்லாம் வருது. பார்த்தீங்களா, பையன் எதிர்பார்த்து பாடுறான். ஃபுல்லாக வெறும் வெயில் மட்டுமே அடிச்சுட்டு இருந்துச்சுன்னா இந்நேரம் சரியான டயர்டாக இருக்கும். வெதர் வந்து வெயில் அடித்தாலுமே இந்த அட்மாஸ்பியர் நமக்கு சுற்றுமே வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறதுனால வெயில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆக மாட்டேங்குது. கீழே கொஞ்சம் கொஞ்சமாக குட்டையாக வந்து தண்ணி தேங்கி நிற்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேரத்தெல்லாம் சரியான மழை. ஏற்காடு ஃபுல்லாக மழை வந்துருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இப்போ கரடி வியூ பாயிண்ட் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் 1.5 கிலோமீட்டர் நடந்த மாதிரி ஃபீல் வருது. உள்ளே என்ட்ரு ஆகும்போது 2 பில்லர் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து 2 கரடி வந்து உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு வியூ கொடுக்கும். வியூ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் கூட போதும். இந்த நடக்கிறதெல்லாம் மேட்டராகவே இருக்காது. இடையில இன்பிட்வீனில் கேப்பில் இருந்தெல்லாம் அந்தளவுக்கு கூட்டம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மக்கள் கூட்டம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி பார்க்கு எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு லாங் வாக்கு அப்புறம். இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சஜஷன், எல்லா வியூ பாயிண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி வச்சுருந்தா நல்லா அதை மெயின்டைன் பண்ணிட்டு கேஷ் கலெக்ட் பண்ணுறாங்க. இங்கே தான் மேலே தான் நம்ம போக போகிறோம். ஒரு பீஸ் இல்லாமல் 5 பீஸை ஒரே அடியாக முழுங்கி கொண்டிருக்கிறார். ரொம்ப நேரம் நடந்தோம். சரி, இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு, அப்படியே உட்காந்துட்டோம். இப்போ தான் கொஞ்சம் பேர் வராங்க. நிறையா கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்தோம். ஒரு 1/2 hour பக்கம் அந்த கரடியூர் வியூ பாயிண்ட்டுக்குள்ளே அந்த பார்க்கில் உட்காந்துருந்தோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா நேற்றே வந்து நாங்கள் சாப்பிட போன அந்த செல்வம் கேன்டீனில் வந்து 2 பேர் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க அங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்க கூட தான் நெக்ஸ்ட் ஜென்ஸ் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம போக போகிறோம். இந்த இடம் இன்னும் கொஞ்சம் நடந்து போக வேண்டியிருக்கு. ஜென்ஸ் பாயிண்ட் முடித்தா ஒரு லூப் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 32 கிலோமீட்டர் லூப்பு. பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா 32 கிலோமீட்டர் சுற்றி வந்ததுக்கப்புறம் அதே பாயிண்ட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கே போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கோம். ஏன்னா ஒரு சர்க்கிள் 32 கிலோமீட்டர்ஸ் அடித்து முடிச்சதுக்கப்புறம் பெட்ரோலும் நம்ம பார்க்கணும். ரோடும் நம்ம வேணால் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணு ஒரு ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணி இப்படி போகிற மாதிரி காமிச்சிட்டு ஏதாச்சும் கிளிப்பெல்லாம் எடுத்து போட்டு இந்த பக்கம் வந்து நின்றுட்டு வந்தாச்சு. திரும்பி வரும்போது ரொம்ப நேரம் நடந்த மாதிரி இது தோணலை. பைக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய அங்கே போயிட்டு தான் இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சொன்ன அந்த 2 பேர் இவங்க தான் முன்னாடி போயிட்டுருக்காங்க. மீட்டிஆர் என்ஃபீல்டு மீட்டிஆரில் போயிட்டுருக்காங்க. அடுத்து ஜென்ஸ் வியூ தான், ஜென்ஸ் பாயிண்ட்டு தான் போக போகிறோம். ஸோ உங்கள் இடம் கேட்குறாங்க. ஜென்ஸ் வியூன்னு ஒன்று இருக்குங்க. வெல்டன் மிஸ்டர் வால்டர் பட்ரியல் நல்ல வேலை பண்ணியிருக்கு.